வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல் இன் த கிச்சன். வாழைப்பூ வாங்கும்போது எப்படி கசப்பில்லாத பூவாக தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். வாங்க. கசப்பில்லாத வாழைப்பூ எப்படி வாங்கணும் அப்படின்னா, முதல்ல பூ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது பொதுவான டிப்பு. எப்போவுமே காய்கறி வாங்கும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக வாங்கினா நமக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வாழைப்பூவில் 2 விதம் உண்டு. ஒன்று இந்த மாதிரி நீட்ட சைஸில் இருக்கும், இன்னொன்று கொஞ்சம் இப்படி குண்டாக இருக்கும். அந்த மாதிரி வாழைப்பூனா கொஞ்சம் கசப்பு இருக்க தான் செய்யும். வாழைப்பூ வாங்கும்போது நல்ல நீட்ட சைஸாக இருக்கிற வாழைப்பூ வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கசப்பு அதில் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நீட்ட சைஸான வாழைப்பூ கிடைக்கல, கொஞ்சம் குண்டு சைஸான வாழைப்பூ தான் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் கசப்பு துவர்ப்பு கம்மியாக இருக்கிற பூவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது அடுத்த டிப்பில் சொல்கிறேன். உங்களுக்கு வாழைப்பூ ஷேப் வச்சு அது கசப்பாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க தெரியல அப்படின்னா, கடையிலேயே இந்த வாழைப்பூவை கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற ஒரு பூவை இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. மேலே பூ இருக்கும், அதுக்கு கீழே ஒரு தண்டு பாகமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தண்டு பாகத்தை இப்படி உடைக்கணும். உடைச்சிட்டு இதை நாக்கில் வச்சு பாருங்கள். நாக்கில் வச்சு பார்த்தீங்கனாலே அந்த பூ எந்த அளவுக்கு கசப்பு இருக்கும் அல்லது துவர்ப்பு இருக்கும் அல்லது கசப்பு துவர்ப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த மாதிரி செக் பண்ணி கசப்பில்லாத பூ வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழைப்பூ பொரியலோ இல்லை வாழைப்பூ வடையோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாழைப்பூவில் ரொம்ப நிறைய சத்துக்கள் இருக்குது, அதை உங்கள் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டு வரணும். வாழைப்பூ வச்சு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.